மோட்ச வழிக்கு முக்கியமான சத்துரு யாருன்னா மோகம்தான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம்னு அரிஷட் வர்க்கம் என்பார்கள். 6 கெட்ட குணங்கள் நம்மிடையே இருக்கின்றன. ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோம், அது கிடைச்சா சரி, கிடைக்கல என்னென்ன வருது? கோபம் வருது. கிடைக்காத போயிடுச்சுன்னு கோபம் வருது. எப்படி அடைஞ்சே தீர்ந்து வேகம் வருது. அப்போது அந்த காமையேவ குரோதரூபேண பரிணமத்து, ஆசையை தான் கோபமாக பரிணமித்து போகிறது. கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம், கிடைக்காத நமக்கே கோபம் வந்து அது கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுவோம், தீவிர முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறவாளி கொல்ல கூட போயிடுவோம். நம்ம காமேஷ குரோதேஷா ரஜோகுண சமுத்பவா கீதை சொல்கிறது. காமம் குரோதம்தான் நமக்கு ரஜோகுணத்திலே வந்த பெரிய சத்ரு. காமத்தை யார் வெல்கிறானோ, யார் குரோதத்தை வெல்கிறானோ அவன் பொருள்களில் உள்ள ஆசையெல்லாம் விட்டு நல்வழி பாதைக்கு வருகிறான். ஆகவே ஒரு மனிதருக்கு பெரிய இடைஞ்சலாக உள்ளது என்னன்னா, நம்ம படிப்பில் வர இடைஞ்சலோ, உத்தியோகத்தில் வர இடைஞ்சலோ, பொருளில் வரக்கூடிய இடைஞ்சலோ காட்டிலும் முதல் இடைஞ்சல் மோகம். அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும்னு அப்படியே மனம் மோகிச்சு போய் உள்ளே லயிச்சு போய் திண்டாடுற அந்த மாதிரி மோகத்தை விட்டால்தான் எல்லாமே நல்லது. அந்த மோகம் நம்மிடையே இருக்கிற வரைக்கும் எதுலேயும் பிரவர்த்தி போகாது. அந்த மோகத்திலே மனசு முக்கி போய் அதிலே லயிச்சு போய் வேறு எதுலேயுமே ஆசைப்படாமல் அப்படியே சோம்பேறித்தனம் நம்மளை ஆக்கிடும். அப்படி சோம்பேறித்தனம் ஆக்கியாச்சுன்னாச்சு அவனுக்கு அதுவே தான் விடுதலை போகிறதுக்கு இடைஞ்சலாக வந்து சேரும்.